வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். ஆமா, ஒரு முக்கியமான புத்தகம் பத்தி பேச போறோம். வெயின் டயர் எழுதின விஷஸ் ஃபுல்ஃபில்ட் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விரும்பினதை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரது, எப்படி அதை அடையறதுன்னு இது ஒரு வழிகாட்டி மாதிரி. சொல்லப்போனா ஒரு செயல்முறை வழிகாட்டி. ஆமா, நம்ம கிட்ட இதோட அறிமுகம், முதல் 9 அத்தியாயங்களோட முக்கிய பகுதிகள், அதோட கட்டமைப்பு பத்தின சில தகவல்கள் இருக்கு. இத வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஆய்வு. நம்ம நோக்கம் என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா வெயின் டயர் சொல்ற இந்த வெளிப்பாட்டு கொள்கைகள், அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா, ஆமா. அதோட அடிப்படைய புரிஞ்சுக்கிறது. குறிப்பா நம்மள பத்தின நம்ம கருத்து, அதாவது செல்ஃப் கான்செப்ட், ம். அப்புறம் கற்பனை சக்தி, நம்ம உணர்வு, கவனம், அப்புறம் நம்ம ஆழ்மனசோட சக்தி, முக்கியமா தூங்க போறதுக்கு முன்னாடி. நிச்சயமா. நீங்க விரும்புற வாழ்க்கையை உருவாக்குற சக்தி உங்களுக்குள்ளேயே எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒரு தெளிவான புரிதல் கொடுக்கிறது தான் இந்த ஆய்வோட நோக்கம். சரி, இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்றது, ஒரு திகைப்பூட்டும் கருத்தோட ஆரம்பிக்குது. நீங்கள் கடவுள். ஆமா, அல்லது நான் விரும்பியது நடந்துருச்சுன்னு உணர்ற அந்த உணர்வை ஏத்துக்கிறதோட சக்தி. இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு இல்லையா? சரி, இது முதல்ல கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல் அத்தியாயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். ம். வெயின் டயர் சொல்ற விஷயமே நம்மள பத்தின நம்ம கருத்து, நம்ம சுய கருத்தை மாத்துறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சொல்றார். கரெக்ட். இதுதான் ஃபவுண்டேஷன். இங்கதான் அவர் நம்ம உயர் மற்றும் மிக உயர்ந்த சுயங்கள் பத்தி பேச ஆரம்பிக்கிறார். நிவில் கொடாட் சொன்ன ஒரு மேற்கோள் இங்க ரொம்ப பொருந்துது. என்னது? உங்கள பத்தி நீங்க ஏதோ உண்மையா ஏத்துக்கிட்டு சம்மதிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட சுய கருத்து. எவ்ளோ பவர்ஃபுல்லான வரி பாருங்க. ஆமா, ரொம்ப ஆழமான உண்மை அது. டயர் இந்த சுய கருத்தை ரெண்டா பிரிக்கிறார் பாருங்க. ஓ, அப்படியா? எப்படி? ஒன்னு வெளிப்படையான சுய கருத்து. இது நம்ம உடம்பு, நம்ம அறிவு, நம்ம படிச்ச படிப்பு, நம்மளோட நம்பிக்கைகள், இந்த மாதிரி வெளியே தெரியிற விஷயங்கள். சரி. இன்னொன்னு உள் சுய கருத்து. இது கண்ணுக்கு தெரியாத நம்ம ஆற்றல், நம்ம உள்ளார்ந்த அறிவு, உள்ளுணர்வு. ஓகே. இத புரிய வைக்க அவர் இயந்திரத்தில் உள்ள பேய்னு ஒரு ஒப்புமை சொல்றார். நம்ம உடம்பு, நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் மாறினாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற உணர்வு மாறாம இருக்குல்ல. ஆமா, அது உண்மைதான். ஹெராக்லிட்டஸ் சொன்ன மாதிரி நதி ஓடிட்டே இருந்தாலும் அது ஒரே நதிதான். இல்ல குவாண்டம் இயற்பியல் சொல்ற மாதிரி அடிப்படை ஆற்றல் மாறாது. டயர் சொல்றார், எது உண்மையோ அது என்னைக்கும் மாறாது. அந்த மாறாத நான் தான் நம்ம உண்மையான சுயம். சரி, அப்போ இந்த உயர் மற்றும் மிக உயர்ந்த சுயங்கள்னா என்ன? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அத்தியாயம் 2ல வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அத்தியாயம் 2 உள்ளே சுயம் பத்தி பேசுறார். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கடவுளின் தீப்பொறி மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொல்றார். அதுதான் நம்ம உயர் சுயம். கடவுளின் தீப்பொறியா? ஆமா, அதை நாம இன்னும் பெருசாக்கணும், அதை விரிவாக்கணும்னு சொல்றார். இதுக்கு இயேசு சொன்னதா ஒரு மேற்கோளையும் காட்டுறார். நீங்க தெய்வங்கள். ஓ, ஆனா இது நம்ம ஈகோ நினைக்கிற மாதிரி இல்லையே. நாம் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி இல்லையே. நிச்சயமா இல்ல. இது அகங்காரத்தோட சம்பந்தப்பட்டதில்ல. இது அதை விட ஆழமானது. அத்தியாயம் 3ல இதை இன்னும் ஒரு படி மேல் கொண்டு போறார். மிக உயர்ந்த சுயம் பத்தி பேசுறார். மிக உயர்ந்த சுயம். ஆமா, இது கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமான ஒரு நிலை. பிலிப்பியர்லேருந்து ஒரு மேற்கோள் கூட தராரு. இதுல ரொம்ப முக்கியமானது, யாத்ராகமத்துல மோசே கிட்ட கடவுள் தன்னை பத்தி சொல்லும்போது சொல்ற அந்த பெயர். நான் இருக்கிறேன். ஆமா, நான் இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். டயர் சொல்றார், இது வெறும் கடவுளோட பெயர் மட்டும் இல்ல, இது நம்மளோட உண்மையான அடையாளம் கூட. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த நான் இருக்கிறேன் சக்தி இருக்கு. வாவ். யுவல் ஆண்டர்சன், நெவில் கொடாட் இவங்க எல்லாரும் இதே கருத்தை தான் சொல்றாங்கன்னு டயர் குறிப்பிடுறார். நீங்களே கடவுள் அல்லது அந்த படைப்பாற்றல் சக்தி நீங்க தான் சொல்றத. அப்போ இயேசு சொன்ன அந்த நானே வழி, சத்தியம், ஜீவன், இந்த மாதிரியான நான் இருக்கிறேன் கூற்றுகள் எல்லாம், ஆமா, அது அவர் ஒரு மனுஷனா சொன்னதில்ல, அவருக்குள்ள இருந்த அந்த தெய்வீக நான் இருக்கிறேன் தன்மையை குறிக்குதுன்னு டயர் சொல்றாரா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். டயர் சொல்றார், நாம இயேசுவோட சிலுவை மரணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அவரோட உயிர்த்தெழுதலையும் பார்க்கணும். ஏன் அப்படி? ஏன்னா உயிர்த்தெழுதலுங்கிற அந்த மரணம் இல்லாத மாறாத தெய்வீக நான் இருக்கிறேன் தன்மையோட வெற்றியை குறிக்குது. அந்த சக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு அது காட்டுது. இது கேட்கவே ஒரு புதிய கோணமா இருக்கு. சரி, இந்த அடிப்படை புரிதலுக்கு அப்புறம் அத்தியாயம் 4ல இருந்து 8 வரைக்கும் டயர் 5 நடைமுறை அடிப்படைகளை சொல்றாரு இல்லையா? ஆமா, அந்த நான் இருக்கிறேன் சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னு.
இதுதான் புத்தகத்தோட பிராக்டிக்கல் சைடு. கரெக்ட். இந்த 5 அடிப்படைகளும் தான் விஷஸ் ஃபுல்ஃபில்டு தத்துவத்தை நடைமுறைக்கு கொண்டு வர உதவுற கருவிகள். ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. சரி, முதல் அடிப்படை அத்தியாயம் 4, உங்கள் கற்பனையே பயன்படுத்துதல். இது நம்ம அடிக்கடி கேக்குறது தான். ஆனா டயர் இதுக்கு என்ன சொல்றார்? கற்பனை தான் படைப்போட ஆரம்ப புள்ளிங்கிறதுல டயர் ரொம்ப உறுதியா இருக்கார். ஐன்ஸ்டீன் சொன்னதா ஒரு மேற்கோள். கற்பனை அறிவை விட முக்கியமானது. ஆமா, அது இல்லைன்னா வில்லியம் பிளேக் சொன்ன மாதிரி மனிதனின் நித்திய உடல் கற்பனையே. டயர் ஒரு முக்கியமான விதி சொல்றார் பாருங்க. என்ன விதி? நீங்க உங்க வாழ்க்கையில எது நடக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அத உங்க கற்பனையில ஒருபோதும் நினைக்காதீங்க. ஏன் அப்படி? ஏன்னா கற்பனைக்கு நல்லது கெட்டது வித்தியாசம் தெரியாது. நீங்க எதை திரும்ப திரும்ப கற்பனை பண்றீங்களோ அதை உருவாக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, பழைய தோல்விகள், இப்போ இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகள், இதையே நினைச்சு ஆமா அதிலேயே சிக்கிக்கிறாங்க. அதனால அவங்களால எதை உருவாக்க முடியுமோ அதை கற்பனை செய்யவே தயங்குறாங்க. டயர் சொல்றார், அந்த தடைய உடைக்கணும். ஆனா சும்மா கற்பனை பண்ணா போதுமா? அதுக்கும் நடக்கிறதுக்கும் என்ன தொடர்பு? இங்கதான் ஒரு முக்கியமான இணைப்பு வருது. டயர் கற்பனைய நம்மளோட இந்த மிக உயர்ந்த சுயத்தோட, அந்த நான் இருக்கிறேன் சக்தியோட இணைக்கிறார். ஓ அப்படியா? நீங்க உங்க விருப்பம் நிறைவேறியத கற்பனை செய்யும்போது நீங்க அந்த நான் இருக்கிறேன் நிலையிலிருந்து செயல்படுறீங்க. ஆனா பயம், சந்தேகம், கவலை மாதிரி எதிர்மறை உணர்வுகள் இருந்தா அது தடுக்குமா? ஆமா, அது அந்த உயர்ந்த சுயத்தோட இணையறத தடுக்குது. நீங்க எப்போ பாசிட்டிவா கற்பனை பண்றீங்களோ அப்போதான் சிங்க்ரோனிசிட்டி, அதாவது தற்செயல் மாதிரி தோன்றும் அர்த்தமுள்ள நிகழ்வுகள். ஆமா. அப்புறம் உள்ளுணர்வு வழிகாட்டுதல், இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குன்னு சொல்றார். கார்ல் யூங் சொன்ன சிங்க்ரோனிசிட்டி பத்தி பேசுறார். டயரோட சொந்த வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை கூட சொல்றார். ஆப்ஸ் பத்தி சொன்னீங்களே. ஆமா, அந்த ஆப்ஸ் எனப்படும் ஒளி வடிவங்களை பார்த்தது, அப்புறம் அது சம்பந்தமா சில நபர்களை சந்திச்சது, இதெல்லாம் தனக்கு கிடைச்ச ஒரு மர்மமான வழிகாட்டுதலுக்கு உதாரணமா அவர் பார்க்கறார். இன்ட்ரெஸ்டிங். சரி, இரண்டாவது அடிப்படை என்றார். அத்தியாயம் 5 முடிவிலிருந்து வாழுங்கள். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, இதுதான் ஒருவேளை இந்த புத்தகத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த, அதே சமயம் கொஞ்சம் சவாலான கருத்து. எப்படி இல்லாத ஒண்ணிலிருந்து எப்படி வாழ முடியும்? நீங்க எதை அடைய விரும்புறீங்களோ அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நீங்க கருதி கொண்டு வாழணும். ஓ, நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டா? நினைக்கிறது மட்டும் இல்ல, அந்த உணர்வோட வாழணும். பைபிள்ல ரோமர் 4:17 சொல்ற மாதிரி இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற ஒரு மனநிலைக்கு வரணும். சரி. நயர் சொல்றார், அவர் இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கும் போதே இது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச, எழுதி முடிக்கப்பட்ட புத்தகமா அவர் கற்பனை செஞ்சு அந்த உணர்வோட வாழ்ந்தார்னு. இதுக்கு நான் இருக்கிறேன் கூற்றுகள் உதவுமா? நிச்சயமா அதை சரியா பயன்படுத்தணும். நான் பணக்காரன் ஆவேன்னு எதிர்காலத்துல சொல்லாம, நான் செல்வந்தன், ஐ அம் வெல்தி. நிகழ்காலத்துல சொல்லணும். ஆமா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஐ அம் ஹெல்தி. நான் அமைதி, ஐ அம் பீஸ். நான் அன்பு, ஐ அம் லவ். இப்படி அது உண்மையாவே நடந்த மாதிரி சொல்லணும், உணரணும். இது நெவில் கொடாட்டோட அனுமான விதி மாதிரி இருக்கே, லா ஆஃப் அசம்ப்ஷன். மிகச்சரியா சொன்னீங்க. ரெண்டும் ரொம்ப நெருக்கமானது. இந்த இடத்துல அனிதா மூர்ஜானியோட என்டிஏ அனுபவத்தை டயர் சொல்றது ரொம்ப முக்கியம். ஆமா, அவங்க கோமால இருந்து மீண்டு வந்தவங்க இல்லையா? ஆமா, அவங்க அனுபவத்துல நம்ம ஆற்றல் உடல் தான் நம்ம பௌதிக யதார்த்தத்துக்கு அடிப்படைன்னு உணர்றாங்க. அவங்க தன்னோட ஆற்றலையும் உணர்வையும் மாத்துறது மூலமா கிட்டத்தட்ட சாவின் விளிம்புல இருந்த கேன்சர்ல இருந்து பூர்ணமா குணமாயிட்டாங்க. அப்படியா? அவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் சுய அன்போட சக்தி. உங்களுடைய சொந்த மகத்துவத்தை நீங்க உணரும்போது அதிசயம் நடக்கும்னு சொல்றாங்க. இது டயர் சொல்ற அந்த நான் அன்பு, நான் ஆரோக்கியம்ங்கிற நிலையில இருந்து வாழ்றதோட நேரடியா பொருந்தது. அப்போ கற்பனை செய்யணும், அது நடந்ததா நினைக்கணுங்கிறதுக்கு அடுத்தபடி அத உணரணுமா? மூணாவது அடிப்படை அத உணர்தல், ஃபீலிங் இட் ரியல். ஆமா, இதுதான் அத்தியாயம் 6. இதுதான் இணைப்பு பாலம்னே சொல்லலாம். நெவில் கொடாட் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். விருப்பம் நிறைவேறிய உணர்வை நீங்க முழுசா ஏத்துக்கணும். உணர்வு தான் முக்கியம். மிக முக்கியம். வெறும் எண்ணத்துக்கும் அது நிஜமா வெளிப்படுறதுக்கும் நடுவுல இருக்கிற இணைப்பு இந்த உணர்வு தான். நிறைய பேர் அறிவுபூர்வமா புரிஞ்சுப்பாங்க, ஆனா உண்மையா உணர மாட்டாங்க. உதாரணத்துக்கு, நீங்க நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அந்த சந்தோஷத்தை நீங்க உண்மையாவே உங்க உடம்புல, மனசுல உணரணும். இது வெறும் தலையில புரிஞ்சுக்கிறது இல்ல, அனுபவமா உணர்றது. சரி, ஆனா அந்த உணர்வை எப்படி கொண்டு வரது? சில சமயம் கஷ்டமா இருக்குமே. நல்ல கேள்வி. இங்கதான் நம்ம ஆழ்மனசோட பங்கு வருது. நம்மளோட 96% செயல்கள் ஆழ்மனசோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு.
அது பெரும்பாலும் ஆட்டோ பைலட்ல இயங்குது. ம், இந்த ஆழ்மனசு எது பாதிக்குதுன்னா நம்ம உணர்வுகள் தான். நீங்க எதை ஆழமா உண்மையா உணர்றீங்களோ அது ஆழ்மனசு உண்மைன்னு ஏத்துக்குது. அதுக்கு இது நல்லதா கெட்டதான்னு பகுத்தறிய தெரியாது. ஓ அப்போ அதனால தான் நல்லா உணர்வது, அதாவது அன்பு, நன்றி, மகிழ்ச்சி, அமைதி மாதிரி உயர்வான உணர்வுகளை உணர்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உணர்வுகள் உங்களை உயர் சுயத்தோட இணைக்குது. தைரோட லுக்கேமியா அனுபவம் இதுக்கு நல்ல உதாரணம் இல்லையா? ஆமா, டாக்டர்ஸ் நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன பிறகும் அவர் நான் வலிமையானவன், நான் பரிபூர்ண ஆரோக்கியம்னு வெறும் வார்த்தையா சொல்லாம அந்த ஆரோக்கியத்தையும் பலத்தையும் உண்மையாவே உணர்வதன் மூலமா தான் ஆழ்மனசை ரீப்ரோகிராம் செஞ்சார். அந்த உணர்வு தான் குணமடைய வச்சது. சரி, உணர்வது முக்கியம்னு புரிஞ்சுது. அடுத்து 4வது அடிப்படை. உங்கள் கவனம் தயவு செய்து. அட்டென்ஷன் ப்ளீஸ். இது அத்தியாயம் 7. ஆமா, நம்ம கவனம் எங்க போதோ அங்கதான் நம்ம சக்தி போகுது. இது சிம்பிள். ஆனா நாம நம்ம விருப்பம் நிறைவேறிய உணர்வுல கவனம் செலுத்தும் போது வெளியிலிருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். கரெக்ட். சந்தேகங்கள், பயங்கள், மத்தவங்க சொல்ற நெகட்டிவ் கருத்துக்கள், இல்ல இப்போ இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம கவனத்தை இழுக்கும். நெவில் கூட சொல்லியிருக்கார் இல்லையா, கவனம் தான் முக்கியம்னு. ஆமா, கவனம்தான் திறவுகோல். டயர் சொல்றார், இந்த வெளிப்புற தடங்கல்களுக்கு மத்தியிலையும் நம்ம கவனத்தை கட்டுப்படுத்தி நம்ம விருப்பம் நிறைவேறிய அந்த உள்ளுணர்வு மேலேயே வைக்கணும்னு. இது எப்படி முடியும்? வெளியே வேற மாதிரி இருக்கும்போது உள்ள எப்படி அதே கவனத்தோடு இருக்கிறது? டயர் 2 விதமான கவனத்தை சொல்றார். புறநிலை கவனம், அதாவது நம்ம கண்ணு காது வழியா வெளிய உலகத்தை பாக்குறது. சரி. இன்னொன்னு அகநிலை கவனம், நம்ம உள்ளுணர்வு, நம்ம கற்பனை, நம்ம விருப்பம் நிறைவேறிய அந்த நிலை மேல கவனம் செலுத்துறது. ஓகே, நாம பெரும்பாலும் புறநிலை கவனத்திலேயே இருக்கும். ஆனா வெளிப்பாடுக்கு அகநிலை கவனம் தான் முக்கியம். வெளி உலகச் சான்றுகள், உதாரணமா பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்கலாம். ஆனா நீங்க நான் செல்வந்தன்கிற அகநிலை கவனத்துல உறுதியா இருக்கணும். பிட்புல் நாய் உதாரணம் சொன்னீங்களே. ஆமா, அது எப்படி கடிச்சதை விடாம பிடிச்சுக்குமோ அதே மாதிரி நீங்க உங்க விருப்பம் நிறைவேறிய உணர்வை விடாப்பிடியா பிடிச்சுக்கணும். வெளியே என்ன நடந்தாலும் அந்த உள்கவனத்தை விடக்கூடாது. டயரோட லுக்கேமியா அனுபவமும் இதுக்கு பொருந்துமே. நிச்சயமா. அவர் புறநிலை சான்றுகள், நோய், டாக்டர்ஸ் கருத்து இருந்தும் அகநிலையா நான் ஆரோக்கியமா இருக்கேங்கிற உணர்வுலையும், நானே அற்புதங்களை செய்யும் பிரசன்னம், ஐ ஆம் த மிரக்கல் வாக்கிங் பிரசன்ஸ்கிற உறுதிமொழியிலையும் கவனம் செலுத்தினதுதான் அவருக்கு உதவி கிடைக்க காரணமா இருந்துச்சு. ஆமா, ஆமை பாம்பல்டுங்கிற ஒரு ஹீலர் உதவி கிடைச்சது. இதே மாதிரி தான் செழிப்புக்கும். எனக்கு பணம் இல்லைன்னு நினைக்காம நான் செழிப்பாக இருக்கிறேன், ஐ ஆம் ப்ராஸ்பெரிட்டிங்கிற உணர்வுல கவனம் வைக்கணும். மகிழ்ச்சிக்கும் இது பொருந்துமா? ஆமா, நெகட்டிவ் சூழ்நிலைகள்ல கவனம் செலுத்தாம நம்ம சக்தியை திரும்ப பெற்று நானே இணக்கமான பிரசன்னம், ஐ ஆம் தி ஹார்மோனியஸ் பிரசன்ஸ்ங்கிற அகநிலை உண்மையில கவனம் செலுத்தணும். டயர் அவரோட பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அனுபவத்தை சொல்றது கூட இந்த அகநிலை யதார்த்தத்தை நாம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஓகே, கற்பனை, முடிவிலிருந்து வாழ்தல், உணர்தல், கவனம் செலுத்துதல். இப்போ 5வது கடைசி அடிப்படை. அத்தியாயம் 8. இப்போது நான் தூங்கச் செல்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, ஆனா இது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த டெக்னிக். தூக்கத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? நம்ம ஆழ்மனச நிரலாக்கம் செய்யறதுக்கு மிகச்சிறந்த நேரம் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி 5 நிமிடங்கள்னு டயர் சொல்றாரு. ஏன் அந்த நேரம்? ஏன்னா அந்த நேரத்துல நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்ம பகுத்தறிவு மனம் கொஞ்சம் அமைதியாகி ஆழ்மனசோட கதவுகள் திறந்திருக்கும். யோபு புத்தகத்துல கூட சொல்லியிருக்கு, ஆமா, நீங்க சொன்னீங்க. மனிதர்கள் தூங்கும்போது கடவுள் அவங்க காதுல பேசுவாருன்னு. அப்போ தூக்கத்துல நம்ம ஆழ்மனசு வேலை செய்யுமா? நிச்சயமா, நீங்க தூங்குனாலும் உங்க ஆழ்மனசு முழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கொடுக்கிற கடைசி இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு ராத்திரி முழுசும் அது மேல வேலை செய்யும். ஆனா நாம என்ன பண்றோம்? நிறைய பேர் படுக்கைக்கு போனதும் அன்னைக்கு நடந்த பிரச்சனைகள், கவலைகள் எல்லாத்தையும் திரும்ப அசை போட்டு அதே ஃபீலிங்கோட தூங்கிடுறாங்க. அதனால என்ன ஆகும்? ஆழ் மனசுக்கு என்ன சிக்னல் போகுது? இன்னும் இதே மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கணும் போகுது. இதுக்கு பதிலா டயர் சொல்றார், அந்த கடைசி 5 நிமிஷத்துல உங்க விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிடுச்சுங்கிற உணர்வை முழுசா ஏத்துக்கிட்டு அந்த திருப்தியோட நன்றியோட தூங்க போகணும். கரெக்ட். நெவில் கொடார்ட்டும் இதே தான் சொல்றார். டயர் இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்திருக்கார். ஓம்ராம் மிகேல் ஐவான்ஹோவ்னு ஒரு குரு கூட தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணங்களோட புனிதத்தை பத்தி சொல்லியிருக்கார். டயர் ஒரு தியான சீடி பத்தி சொன்னாரே. ஆமா, மோசே குறியீடு அதிர்வெண்களை அடிப்படையா கொண்டு ஐ ஆம் விஷஸ் ஃபுல்ஃபில்ட் மெடிடேஷன் சிடி, அதுவும் இது கூட ஒரு கருவி. அப்போ இந்த 5 அடிப்படைகளும் கற்பனை, முடிவிலிருந்து வாழ்தல், உணர்தல், கவனம் செலுத்துதல், தூக்கத்திற்கு முன் நிரலாக்குதல்,
ஒன்னா சேர்ந்துதான் வேலை செய்யுது. ஆமா, ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சிருக்க. இப்போ இறுதி அத்தியாயம், அத்தியாயம் 9, இது எல்லாத்தையும் எப்படி இணைக்குது? ஒரு தொகுப்பு மாதிரி இருக்குமா? ஆமா, அது ஒரு தொகுப்பு தான். இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது. முக்கியமா சுய கருத்தை மாத்துறது, இருப்பது போல வாழ்றது, அதை உணர்றது, இதோட முக்கியத்துவத்தை திரும்பவும் சொல்லுது. அந்த 7 கேள்விகள்ல ஒரு சில உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு கேள்வி, நீங்க அடைய விரும்புற அந்த நிலை உங்களுக்கு இயல்பானதா உணர்கிறதா? Does it feel natural? அதாவது அது உங்களுக்கு அந்நியமா இல்லாம இதுதான் நான்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. இன்னொரு முக்கியமான கேள்வி, நான் மற்றவர்களை பற்றிய தீர்ப்பு, கண்டனம், விமர்சனத்திலிருந்து விடுபட்டிருக்கிறேனா? இது ஏன் முக்கியம்? ஏன்னா நாம மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நாம அந்த அன்பான படைப்பாற்றல் மூலத்தோட இணைய முடியாது. அது நம்ம விருப்பம் நிறைவேறதுக்கு தடையா இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் மூலமா நாம எங்க கவனம் செலுத்தணும்னு புரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா என்ன முக்கிய செய்தி? முக்கிய செய்தி இதுதான். உங்க விருப்பங்களை நிறைவேற்றுறதுங்கிறது வெளியே இருந்து எதையோ இழுக்கிறது இல்ல. அது உங்களை பத்தின உங்க கருத்தை மாத்தி நீங்க ஏற்கனவே அந்த தெய்வீக நான் இருக்கிறேன் சக்தியோட இணைஞ்சிருக்கீங்கிறத உணர்றது. அப்புறம் அந்த உணர்வோட உங்க கற்பனையை பயன்படுத்தி விருப்பம் நிறைவேறியட உண்மையா உணர்ந்து அது மேலே கவனம் செலுத்தி உங்க ஆழ்மனசை குறிப்பா தூங்க போறதுக்கு முன்னாடி சரியா பயன்படுத்துறது மூலமா உங்க யதார்த்தத்தையே மாத்த முடியும். அப்போ சுருக்கமா, நீங்க கடவுள், அதாவது நீங்க தான் உங்க யதார்த்தத்தோட படைப்பாளிங்கிற கருத்தை ஏத்துக்கிட்டு இந்த படிகளை பயன்படுத்தி அந்த உண்மையோட உங்களை அலைன் பண்ணிக்கிறது தான் வழி. திகச்சரியா சொன்னீங்க. அந்த நீங்க கடவுளுங்கிறது ஈகோ இல்ல, அது படைப்பின் மூலத்தோட எல்லையற்ற அன்போட நீங்க ஒன்னா இருக்கீங்கிறத குறிக்குது. இந்த படிகள் எல்லாமே அந்த உண்மையோட நாம எப்படி இசைந்து வாழ்றதுங்கிறத பத்தினதுதான். ரொம்ப நன்றி. உண்மையிலே இது ஒரு ஆழமான, நிறைய சிந்திக்க வைக்கிற ஒரு ஆய்வு. இப்போ நீங்க, அதாவது நம்ம நேர்கள் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. உங்க எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிறது உண்மையா இருந்தா, நீங்க இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து, குறிப்பா இன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 5 நிமிஷத்துல உங்களுக்காக என்ன மாதிரியான ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்க தொடங்குவீங்க? உங்களுடைய சொந்த சக்தி வாய்ந்த நான் இருக்கிறேன் கூற்றுகள் என்னவா இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆய்வு உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.